ஹலோ வீவர்ஸ், 38வது வருடமான குரோதி வருடத்தில் கடக ராசியில் சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய இந்த ஒரு ஆடி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க. அதாவது இத்தனை நாட்களாக கதறி கதறி அழுந்து கொண்டு இருந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தற்போது விடிவு காலமானது பிறந்து விட்டது. அந்த கடவுளுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைத்து விட்டது அப்படின்னே சொல்லலாங்க. வரப்போகின்ற ஆடி மாதத்துல சில முக்கியமான நல்ல மாற்றங்களை மேசராசி நேயர்கள் சந்திக்க போறீங்க. இந்த ஒரு மாற்றத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மேசராசி நேயர்கள் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. ஏனென்றால் மேசராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டே இருந்ததுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரிங்க, உடல் ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்தீங்க. மருத்துவமனைக்கு சென்று வந்திருப்பீங்க. மேலும் உங்களுடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு பதிலாக கவலையான சூழ்நிலையாக இருந்து கொண்டே இருந்தது. மேலும் தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றமானது இல்லாமலும் இருந்து கொண்டே இருந்தது. அதாவது நீங்க ரொம்பவே கடினமாக உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ப முழுமையான ஊதியமானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருந்தது. அப்படியே கைக்கு வந்தாலுமே அந்த பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வீண் விரை செலவுகள், மருத்துவ செலவுகள் போன்றவை எல்லாமே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருந்த மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில தான் தற்போது விடிவு காலமானது பிறந்திருக்குங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, அதற்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. முருகனின் ஆசையால் நீங்கள் நினைச்சது நடப்பதோடு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/7/2024 புதன்கிழமை அன்று மிதுன ராசியில இருந்து சூரியன் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆடி மாதமானது பிறக்கப் போகிறது. அதாவது தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 இருக்கிறது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த குரோதி வருடங்க. கிட்டத்தட்ட 38வது வருடமாக இந்த குரோதி வருடமானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே தான் இந்த குரோதி வருடத்தில் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை இனி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த ஒரு பயிற்சியானது கிட்டத்தட்ட 32 நாட்களுக்கு நீடிக்க போகுதுங்க. அதாவது அடுத்த மாதத்தில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெயர்ச்சி, அதாவது சூரியன் கடகராசியில் அமர்ந்து நமக்கு பலன்களை கொடுக்க போகிறார். மேசராசி நேயர்களை, மேசராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீட்டில் சூரியனுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய தொழில் ரீதியாக பார்க்கும்போது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய வியாபாரம் தொழில் சார்ந்த வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல திருப்தியை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரொம்ப நாட்களாகவே மேசராசி நேயர்கள் கடுமையாகத்தான் உழைத்து கொண்டு இருக்கீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏற்ப முழுமையான ஒரு அங்கீகாரமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியாக அவ்வப்போது முடக்க நிலைகளையும் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் சந்தித்து கொண்டு இருக்கீங்க. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைக்க முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருப்பதோடு ஆல்ரெடி வாங்கிய கடனையும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்க ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகள் ஏற்படுவதால அதற்காகவும் சில மருத்துவ செலவுகளானது ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படி நிறைய பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்தது. தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட மேசராசி நேயர்களுக்கு தான் இந்த குரோதி வருடத்துடைய ஆடி மாதத்துல நல்ல காலமானது பிறந்து விட்டது. தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான
சூழலானது அமைய போகிறது. ஸோ இனி வரப்போகின்ற நாட்களை மேசராசி நேயர்கள் தவற விட்டுறாதீங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே மோசமாகத்தானே இருக்கு. இனி மட்டும் என்ன மாறிவிட போகுதா அப்படின்னு நினைச்சிட்டு தொழில் ரீதியாக அசால்ட்டாக இருந்து விட வேண்டாங்க. இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாளையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லபடியாக உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கை தட்டினா ஓசை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க ஒரு கையில் கூட தாங்க தட்டலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது ஒரு கையில் வந்து சொடக்கு போட்டால் கூட தான் ஓசை வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே 2 கையில் நம்ம சேர்த்தி தட்டும்போது நமக்கு ஓசையானது அதீதமாக கேட்கும் இல்லையா? அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருப்பதோடு நம்முடைய உழைப்பையும் அந்த நேரத்தில் போடும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவிலான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக பார்க்கலாங்க. அப்படிப்பட்ட ஒரு சான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களாகிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு நேர காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு நாளையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நாளாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அந்த நாளில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுங்க. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய கடனை அடைப்பதோடு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா சொத்து சேர்க்கை உண்டாக்கக்கூடிய வகையில் சில சேமிப்புகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். வேலையில் திருப்தியை அடைவீர்கள். இதன் மூலமாக பொருளாதார நிலையானது முன்பு விட தற்போது அதிகரிக்க மேம்பட வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உழைச்சிருப்பீங்க. ஆனால் அந்த உழைச்ச காசையே கையில் வாங்குவது அப்படிங்கிறது பெரும் கஷ்டமாகவே இருந்து கொண்டு இருந்தது. அந்த காசு கையில் வருவதற்கு சில தடங்களானது ஏற்பட்டு கொண்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான அனைத்து பிரச்சனைகளும் இனி வரப்போகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சரியாகி உங்களுடைய கைக்கு நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அந்த காசானது வரக்கூடுங்க. மேலும் தேவையில்லாமல் ஏற்படுது இல்லையா வீட்டில் தேவையே இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா நாம் வைத்து இருக்கக்கூடிய பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய நிலை ஏற்படலாங்க. இது மாதிரியெல்லாம் சூழ்நிலை ஏற்படும் போது செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்து கொண்டு இருந்தது. ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரப்போகிறது. இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக பார்த்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கணுங்க. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அஜாக்கிரதையாக பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வைத்து கொள்ளுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்கக்கூடும். இதன் மூலமாக தேவையில்லாமல் வரக்கூடிய செலவுகளை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடுங்க. கடந்த காலத்தை காட்டிலும் இப்போது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றத்தையும் மேசராசி நேயர்கள் தாராளமாக சந்திக்கலாம். மேலும் உங்களுடைய செயலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவானது கிடைக்குங்க. அவங்க உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பதன் மூலமாக எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் எளிமையாக செய்து முடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் நீங்கள் வேலையில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தணும் அப்படின்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு மனைவி வந்து நல்லபடியாக இருக்கணும். அதாவது மனைவி வந்து அவங்களுடைய மனம் மகிழும்படியான சூழ்நிலையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு உந்துதலை தரணும். உன்னால் முடியும்பா நீ செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆறுதலான வார்த்தையை பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு தந்துட்டே இருக்கும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா அடையலாம் இல்லையா? ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இப்போது மனைவி பார்த்திங்கன்னா ரொம்பவே உறுதுணையாக இருப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு பார்த்திங்கன்னா இருவருமே நடந்து கொள்வீர்கள். இருவரும் சேர்ந்து குடும்பத்திற்காக என்ன செய்யலாம், குழந்தைகளுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துட்டு வருவீங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாக வெற்றியை பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் மேசராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகி ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழலானது அமைய போகிறது. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதோடு கடந்த காலத்தை விட இப்போது பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பண ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உருவாக போகிறது. அந்த அளவிற்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாறுதல்களை பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் தாராளமாக சந்திக்கலாம் அப்படிங்கிறது
என்பதில் ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ இனி இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தவித வேலைக்குமே போகாமல் வீட்டிலேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். என்னங்க நீங்கள் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க. என்றைக்குமே நம்ம முயற்சி ப்ளஸ் நம்முடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் சேரும்போது நல்லது நடக்குங்க. நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்துக்கோங்க, நல்லது நடக்கும், கெட்டது நீங்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.